டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி கண்ட்ரோல். நம்மளுடைய பிஃபார்மசி குவாலிஃபிகேஷனில் நமக்கு இன்டர்வியூ அப்டேட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்கலாம். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வாக்கின் டிரைவ் ஃபார் பிஃபார்ம் எம்ஃபார்ம் இன் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசூரன்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இதில் தான் வந்து நமக்கு இன்டர்வியூக்காக வேண்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜைடஸ் ஒர்க்கிங் டிரைவ் ஃபார் பிஃபார்ம் எம்ஃபார்ம் இன் ப்ரொடக்ஷன் QA அண்ட் QC டிபார்ட்மெண்ட். இதுதான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன். இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் எ ஜேர்னி ஆஃப் க்ரோத் ஸ்பேனிங் 27 years as Cadila Healthcare Limited and Zydus Group, we have evolved and transferred ourselves in response to the changing times. Our legacy of over 70 years in healthcare and being dedicated to life in all its dimensions is reaffirmed in our new mission, vision and purpose. ஸோ ஜைடஸ் கடிலா அவங்களுடைய சர்வீசஸ் ஹெல்த்கேரில் எப்படிலாம் இருந்ததுக்குது அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. யூனிஃபையிங் அவர் செல்ஸ் அண்டர் தி ஜைடஸ் நேம் கடிலா ஹெல்த்கேர் லிமிடெட் இஸ் ரீநேம்ட் அஸ் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் லிமிடெட். அதனுடைய அதாவது ஜைடஸ் நேம் கடிலா ஹெல்த்கேர் லிமிடெட் அப்படிங்கிறத ரீநேம் பண்ணி ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் லிமிடெட் மாற்றிருக்கிறாங்க. ரெக்ரூட்டிங் ஃபார் இன்ஜெக்டபிள் ஃபார்முலேஷன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் லொக்கேட்டட் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய இன்ஜெக்டபிள் ஃபார்முலேஷன் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ இருக்கிறத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன போஸ்ட்னா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், qualification BE or BTech or BPharm or MPharm with 2 to 7 years of experience in supervising and controlling production area like aseptic filling, vial washing, autoclave, lyophilizer, visual inspection, should have knowledge of QMS activities, change control, deviation, CAPA investigation. அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், ப்ரொடக்ஷனில் வந்து ஆஃபீஸர்லேருந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. அடுத்த ப்ரொடக்ஷனில் எக்ஸிக்யூட்டிவ் டு அசிஸ்டன்ட் மேனேஜர் QMS. இதுக்கு வந்து பிஃபார்ம் எம்ஃபார்ம் குவாலிஃபிகேஷன் 2 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ரொடக்ஷனில் QMS சுற்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் QMSனால் இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஓகேவா, லைக் ஏசெப்டிக் ஃபில்லிங், வயல் ஃபில்லிங், ஆட்டோக்ளேவ், லயோஃபிலைசர் அண்ட் விசுவல் இன்ஸ்பெக்ஷன், அதெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து ப்ரொடக்ஷன்லேயே பிளான்ட் ஆப்ரேட்டர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங் இருக்குது. டிப்ளமா இல்லை ITI வித் 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்ஜெக்டபிள் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் should have operational experience of health manufacturing, vial washing, autoclave, aseptic filling, அப்புறம் கேப்பிங் மிஷின், லயோஃபிலைசர், வயல் லீக் டெஸ்டிங் மிஷின், இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சேம் இன்ஜினியரிங் எக்ஸிக்யூட்டிவ் டு அசிஸ்டன்ட் மேனேஜர் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் HVAC BE BTechக்கு 4 to 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிரேக் டவுன், யூட்டிலிட்டி மெயின்டெனன்ஸு, அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கேலிப்ரேஷன் ஆஃப் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் ஃபார் இன்ஜெக்டபிள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு. அடுத்து இன்ஜினியரிங்லேயே பிளான்ட் ஆப்ரேட்டர் ஆர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே பிஃபார்ம் எம்ஃபார்ம் BE BTech எல்லாருக்குமே அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அகமதாபாத்தில் டிப்ளமா ஆர் ITI வித் 2 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பிளான்ட் மெயின்டெனன்ஸு, யூட்டிலிட்டி ஏரியா, ஏர் கம்ப்ரஷர், சில்லர் அண்டு வாட்டர் சிஸ்டம், ஓகேவா. ஸோ இதிலலாம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து குவாலிட்டி அசூரன்ஸில் வந்து ஆஃபீஸர் டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம் வித் 2 to 7 years ஆஃப் relevant experience of IPQA and validation qualification related activities in injectable manufacturing facilities. அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோலில் ஆஃபீஸர் டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், இதில் வந்து MSc கெமிஸ்ட்ரி வித் 2 to 7 years ஆஃப் relevant experience of மெத்தட் வேலிடேஷன், HPLC, UV visual spectrophotometry, ஸ்பெக்ட்ரோமீட்டர், QC இன்ஸ்ட்ருமெண்ட் நாலேஜ், இதெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஜாப் லொக்கேஷன் அகமதாபாத். ஃபார் ஆல் த பொசிஷன் இட் இஸ் எசென்சியல் ஃபார் candidates to have exposure in injectable, sterile plant and regulatory requirements of documentation as per CGMP or GLP.
இதில் வந்து இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். வாக்கின் ஃபார் அன் இன்டர்வியூ அலாங் வித் தேர் அப்டேட்டட் சிவிஸ், சிடிசி, பிரேக்கப், சேலரி ஸ்லிப்பு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் பர் த ஷெடியூல். டேட் அப்படின்னா சண்டே 5th May 2024. டைமிங் 9 AM to 4:30 PM. எங்கன்னா ஹோட்டல் உட்லண்ட்ஸ் நேஷ்னல் ஹைவே நம்பர் 8 நியர் தேஜ்பால் மோட்டார்ஸ், பாலிதா, வாபி, குஜராத் 396191. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம எனக்கு டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணலாம் இன்டர்வியூ. ரெஸ்யூம் அப்டேட்டோட வச்சுருக்கணும். தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். 9 AM to 4:30 PM. ஓகே, யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.